அமெரிக்காவின் இதயத்தை சிதைத்த ஈரான். ஆபிரகாம் லிங்கன் போர்க்கப்பல் மீது இரண்டாவது முறை தாக்குதல். ஈரான் மீது அமெரிக்க, இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஈரானும் தாக்குதல் நடத்தி வருகிறது. மேலும் ஹார்மோஸ் நீரிணையை ஈரான் மூடியுள்ளதால் உலகளவில் கச்சா எண்ணெய், எரிபொருள் ஏற்றுமதி முடங்கியுள்ளது. இதனால் போரை நிறுத்துமாறு அமெரிக்கா மற்றும் ஈரானை உலக நாடுகள் வலியுறுத்தி வருகின்றன. இந்த போரானது 27 நாட்கள் கடந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் அமெரிக்காவின் மிகப்பெரிய விமானம் தாங்கி போர்க்கப்பல் ஆன ஆபிரகாம் லிங்கன் மீது இரண்டாவது முறையாக ஈரான் தாக்கியுள்ளது. இது அமெரிக்காவிற்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அது மட்டுமல்லாமல் இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. சீனா மற்றும் ரஷ்யா போன்ற நாடுகள் கூட பார்த்து அஞ்சக்கூடிய மிக வலிமையான சக்தி வாய்ந்த போர்க்கப்பலாக அமெரிக்காவின் ஆபிரகாம் லிங்கன் போர்க்கப்பல் பார்க்கப்படுகிறது. இந்த கப்பல் அணுசக்தியால் இயங்கக்கூடிய 1100 அடி கொண்ட போர்க்கப்பலாகும். இது 90க்கும் மேற்பட்ட விமானங்கள் தாங்கி செல்லும் திறன் கொண்டது. ஒரு முறை எரிபொருள் நிரப்பினால் 25 ஆண்டுகள் தாங்கும் திறன் கொண்டது. இந்த கப்பல் ஒரு மிதக்கும் விமான நிலையம் என செயல்பட்டு வருகிறது. மணிக்கு 30 மைலுக்கு அதிகமான தொலைவில் பயணிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ராட்சச கப்பலாகும். ஓமன் மற்றும் அரபிக்கடல் பகுதியில் நிலைநிறுத்தப்பட்டிருந்த இந்த கப்பலை ஈரான் புரட்சிகர காவல் படை தாக்கியிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த செய்தியை ஈரானிய செய்தி ஊடகங்கள் அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்துள்ளது. இந்த கப்பல் தொடர்ந்து ஈரானின் கண்காணிப்பில் இருப்பதாக ஈரான் படைத்தளபதி தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலால் அமெரிக்கா பின்வாங்கியுள்ளதாகவும் ஈரான் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. இதனால் இதுகுறித்து அமெரிக்கா எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் வெளியிடவில்லை.